அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் எல்லா கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதெல்லாம் நம்ம பார்த்தோம். சிறப்பான ஒரு நாளாக, ஒரு தருணமாக இருந்தது நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக பிளவுபட்டு இருப்பது உறுதி செய்கின்ற வகையில் தான் நேற்று இருந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 பேருமே ஒன்றாக இணைந்து மரியாதை செலுத்தி விட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இந்த 3 தலைவர்களுமே நாங்கள் சேர்ந்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைப்பதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதற்கான ஒரு வேலைகளை நாங்கள் செய்கிற கடமைப்பட்டிருக்கோம். இப்படிலாம் பேசி தான் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் எடப்பாடி புலம்புவதையும் பார்த்தோம். இவங்கெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு இங்கே வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால் இந்தமாரி நம்பிக்கை துரோகிகள்லாம் நாங்கள் கட்சியில் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் அவர் பேட்டி கொடுத்தலாம் பார்த்தோம். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்களும் துரோகிகளோடு நாங்கள் எப்போதும் இருக்க மாட்டோங்கிறத அவர் அடிக்கடி சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். நேற்றையும் அதை தான் சொன்னார். இந்த வகையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்ம நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கொங்கு நாட்டு தங்கம் அப்படின்னு ஒரு சிறப்பாக சொல்லியது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. அவர்கள் 3 பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையாக ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் அம்மா சசிகலா அம்மாவனுடைய பேச்சையும் பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பொறுத்திருந்து சர்ப்ரைஸாக எல்லாமே நடக்கும், அது நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் குறிப்பிடும்பொழுது அம்மா மனதளவில், அம்மாங்கிறது சசிகலா சொல்கிறார், அம்மா மனதளவில் எங்களோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். பார்க்கின்ற பொழுது, கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பிரிவுகளாக தான் பிரிந்து செயல்படும் என்பதாக தான் நான் கருதுகிறேன். ஒன்று எடப்பாடியார் தலைமையிலும், இன்னொன்று நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைலாம் பார்க்கின்ற பொழுது சசிகலா அம்மையாரை தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள். என்னுடைய கருத்து இதுதான். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் சசிகலா அம்மாவுடைய தலைமையில் அது உருவாகும், அதிமுக இன்னொரு அதிமுக உருவாகுங்கிறதுல என்னுடைய கருத்தாக இருக்குங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.